ஒன்னும் கூட்டம்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னா, ரெண்டு பேரும் இணைந்தது, ரெண்டு பேரும் சந்தித்ததை மனமாற வரவேற்கிறோம் என்பது நாங்கெல்லாம் முன்னாடியே அறிக்கை கொடுத்திருக்கிறோம். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துலதான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. நான் ஒன்னும் இப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இப்ப சென்னை, நம்ம வேலூர், திருவள்ளூர் எல்லா மாவட்டத்துல இருந்து இங்க ஒரு காலையில இருந்து வந்து போயிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கருத்து கேட்கிறோம். சென்னையில ஒரு நாள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இது வரைக்கும் அவங்க சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் ஆகும் சொல்றோம். நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமே சொல்லுவோம். இப்ப நீ உங்களுக்கு யாரு தகவல் சொன்னா? நாங்க பாட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க கப கபன்னு எவ்வளவு பேர் உள்ள குறுக்க வந்துட்டு சொல்லிருக்கிறோம். எல்லாம் 2 நாள் கழிச்சு எல்லாமே இணைப்பு வந்து உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக, எப்படி மற்றற்ற மகிழ்ச்சியா இருந்தா நாங்களே சொல்லணும்ல, மகிழ்ச்சியா இருந்தாலும் சொல்ல முடியல. ஆனா இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆயிருப்போம், இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் பெற்றிருப்போம். எங்களுக்கு 5.8% வாக்காளருடைய சதவீதம் என்பது 2% குறைஞ்சிருக்காது. அதான் வேதனை, வருத்தம், வலி. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பல கோடி கடங்காரன் ஆயிருக்க மாட்டோம். இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடங்காரன் ஆயிருக்க. என்ன கொலை செய்ய பார்த்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது பேசிக்கலாம் விடுங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க, மீண்டும் கட்சியை வலுப்படுத்தி கொண்டு போறது எதிர்பார்க்கிறீங்களா? யாரும் சந்திக்கல, எங்க கட்சிக்காரன் சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து 2-3 நாளா ஊர்ல இல்ல, வெளியில இருந்தேன். இன்னைக்கு காலையில இருந்தே அது என்னன்னு தெரியல, நீ நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு காலையில இருந்து ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. சொல்றேன். நன்றி, மகிழ்ச்சி. எல்லாம் 2 நாள் கழிச்சு பாருங்க. இல்ல அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. நாங்க கண்டிஷன் போடுற அளவுக்கு எல்லாம் ஆளுங்க இல்ல. நாங்க என்னுடைய மாணவ பருவத்தில் இருந்து மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு ஒசூர்ல பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கு. இப்ப கூட்டத்துல வந்து